கிருஷ்ணா வந்து காரை பார்த்துட்டு வந்த வேற எதாச்சியா ஏனென்றால் எந்த நன்மை செய்ய திராணி இருக்கிற பொழுது அதை செய்யத்தக்கவர்கள் செய்யாமல் இருக்கும். வேலைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்க நல்லா இருக்கும் சாப்பாடு. சாப்பாடு நல்லா இருக்கும். நீங்க சாப்பிட்டாச்சோ? சாப்பிட்டாச்சு. சொன்ன அதனால தெரியுமா நீங்க பொருளுக்கு வேற டைம் நிறைய தான் சமைச்சிருக்கீங்களா? ஈவினிங் வருவாங்க. ஈவினிங் ஒன்பது மணி ஸ்டார்ட் ஆகி அப்புறம் இப்போ லஞ்ச் அதை முடிச்சு பிரேக் எடுத்தா அம்மாக்களுக்கு போட்டு கொடுக்கணும். பிரேக் இல்லையா? முடிச்சுட்டு அப்புறம் இப்போ லஞ்ச் எடுத்துட்டு கொஞ்சம் பிரேக் விட்டு திரும்ப 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்படின்னு ஒரு வயசு பிள்ளைகள் எல்லாம் போட்டிருக்கீங்க இதில் அதுக்கு சின்ன டோலுகள் பொம்மை மாதிரி வாங்கி அப்படி கொடுத்தா ஓகே. கிஃப்ட்டு வயசு போட்ட கிஃப்ட்டை நீங்கள் தீர்மானிப்பீங்க. வேலைக்கு வேலை மாட்டோம். அங்கே இருந்து கூட்டத்துக்கு வந்திருக்கணும். டைம் இல்லை. கிஃப்ட் வாங்க தானே இருந்தேன். ஆனால் இங்கே கொஞ்சம் கவரேஜ் பிரச்சனை. அதில் இன்னொன்று அனுப்ப மாட்டேன். மெசேஜ் மாயா லேட் பண்ணி அனுப்புறேன்னு கவரேஜ் பிரச்சனைனால இங்கே வந்து ரவுட்டர் கனெக்ட் பண்ணி விடுறோம். வாட்ஸ்அப்பில் நான் மெசேஜ் அனுப்புறேன். இல்லை உங்களுக்கு காய்க்கிறது தான் அங்கே போவேன். என்னப்பா என்ன ஓகே ஓகே. தம்பியா தம்பி பிள்ளைங்க தண்ணியை கொடுங்க டக்குண்டு. என்ன ஓய் புலாம்பா என்ன தம்பிக்கு என்ன வேணும்? வேணாம். கொஞ்சம் குழம்பா தான் ஊற்றிருக்கு. ஒரு கிச்சனோட தந்து ஞாபகம் இல்லை. கொஞ்சம் தான் ஞாபகம். நிறைய பேரை பார்க்கலான்னு போகிறோங்க பாப்போம். லஞ்சு டஸ்ட்பின் இருக்குது, அதில் போட்டு தந்துச்சு. வாங்க இருப்பேன். வாங்க அம்மாக்களுக்கு சாப்பாடு நீ போடலாம்.
ஆனால் இருக்க போறீங்களா? ஓ இல்லை இல்லை வெளியில் கொண்டு வந்துட்டு சில டெவலப் செஞ்சு உள்ள கொண்டு வந்து இல்லை இல்லை அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நாங்கள் அது ஒன்றும் வேணாம். விருப்பம் அது இல்லை பிரச்சனை இல்லை. என்ன நிகழ்ச்சி பார்த்து ஐயோ எல்லாம் கடவுளுக்கு தானே எங்களை கௌரவிக்கிறது. நாங்கள் சிம்பிளாக நாங்கள் தான் போன முறை ராஜீவன்ட்ட வந்துட்டு எதாச்சியாக தானே வந்து பார்த்தது. தம்பி வந்து எதனாப்புல எதாச்சியாக தான். அதாவது ஒவ்வொரு வருஷமும் ஏதோ ஒரு சபையில் இப்போ சபை என்று தனியாக எங்களுக்கு என்று இல்லை, ஏதோ ஒரு சபையில் எங்களை இந்த இது செய்கிறோம் நாங்கள். இப்போ இந்த முறை தம்பி கேட்டபடியால் இப்போ இங்கே செய்ய விருப்பம் அப்படின்ட்டு ஒரு வருடமும் சில இடங்கள் இப்போ போன வருடம் மல்லாவை பதில் நாங்கள் போகாட்டியும் எங்கள் கொடுத்துருவோம், நீங்கள் இதை செய்யுங்க வந்து இந்த முறை இங்கே வரக்கூடிய மாதிரி. இங்கே உள்ள வீடுகளோட நிலவரம் எல்லாம் தெரியும் தானே உங்களுக்கு? ஓ இங்கே தெரியும் நிறைய வந்திருக்கிறேன் நானே ஒரு முறை. அப்படி மக்கள் எல்லாருமே கொஞ்சம் தங்கிய நிலை தான். ஆனால் அதை கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்குது அதுக்குரிய எல்லாம் கிடைக்கணும். கிடைக்கும் எண்ணங்கள் அல்ல, எண்ணங்களை தான் ஐயா கடவுள் ஆசீர்வதிப்பார். அப்போ உதவி கொண்டு வர்றதுக்கு முன்னாலேயே என்னோட கையில் ஒன்றும் இருக்காது, ஆனால் நாங்கள் சொல்லிட்டு கூட செய்வோம்னு சொல்லி நம்ம அந்த எண்ணத்தை தான் கடவுள் ஆசீர்வதித்து அதை அடுத்த கட்டமாக கொடுத்துச்சு. நல்ல விஷயம். நிறைய பிள்ளைகள் பார்த்தா உண்மையில அப்பா இல்லாத பிள்ளைகள் இருக்குது இல்லை, நிறைய பேர் இருக்கு. போன வருடம் ரஜீவனை சந்திச்சதுலேருந்து இதுக்குள்ள இருக்கிறேன் தெரியும் எனக்கு. மற்றது சில பேருக்கு வேற இது உதவியும் கிடைக்குதானே வேறு ஆக்கள் மூலமாக. அப்போ எங்களால் முடிஞ்சதோ ஓரளவுக்கு செய்கிறோம், இன்னும் செய்தோம் நிறுவனம் தொடர்ச்சியாக. இப்போ நாங்கள் ஒரு கிராம சேவரன்னா அந்த கிராமத்தை மட்டும் பார்க்கலாம், நாங்கள் அப்படி இல்லை தானே எல்லா இடமும் பார்க்கணும். இப்போ இந்த டைம் இந்த மன்னருக்கு எல்லாம் போகணும் இன்றைக்கு. அப்போ நாங்கள் எல்லா டைமையும் பார்க்குறோம், கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது இன்னும் காலம் இருக்குத்தானே ஒன்று ஒன்றா செய்வோம். 14 வருஷம் 14 வருஷம். இப்போ மவுனியால் கொஞ்சம் வேலையாக இருக்கிறதுனால அங்கே நிற்கிறோம். இவரும் வைஃபும் ஃபுல்லாக இருக்கிறாங்க. இதோட நம்மளோட அந்த வீட்டில் இருக்கிறார் தம்பி, அவரோட என்னோட இணைந்து எனக்கு உதவியாக இருக்கார் வீட்டில், அவரும் வைஃப். எங்களுடைய போதகர் இந்த சபைக்குரிய சமாதானத்தின் ராஜா ஜெப வீடு இந்த சபையின் பெயர். என்னென்றால் நான் ரஜீவன் இந்த இந்தியன் வீட்டு திட்டத்தில் இருக்கிறதான எங்களை ரஜீவன் அவரை சந்திக்கிறதுக்காக நான் கடந்த எவ்வளோ நாள் இருக்குன்னு தம்பி? 10 நாள் இருக்கும். அதுக்கு முதல் வந்து நாங்கள் வீடியோவும் பதிவு பண்ணியிருக்கிறோம். அந்த டைமில் தான் இவர் கிருஷ்ணாண்ணை வந்து காரை பார்த்துட்டு வந்தவர் எதர்த்தியா. ஏனென்றால் எந்த நன்மையும் நாங்கள் பிளான் பண்ணி இல்லை, இப்போ இந்த எப்படி சொல்கிறோம், நாங்கள் திட்டமிட்டு செய்கிறது ஒருபோதும் வாய்க்காது. என்ன நாங்கள் மனிதர்கள். இப்போ தேவன் எப்படி கடவுள் எப்படி திட்டமிட்டிருக்கான்னு பாருங்க. அந்த ஒரு சந்தர்ப்பத்தை வேறு எதர்ச்சியாக வந்தவர்களே சரி அவருக்கு சபையை பார்ப்போம்னு வந்து அந்தந்த பாடல் பாடி நிறைய காலத்துக்கு பிறகு பேக்மணி அந்த பாடலும் பாடி இருந்தேன் நான். அதுக்கு பிறகு தான் இவங்க தம்பி கேட்டவர் என்னென்ன ஒரு இது ஒவ்வொரு முறையும் நாங்கள் பிள்ளைகளுக்கு வழங்க நாங்கள் அந்த கிஃப்ட்டுகளும் என்றால் நாங்களும் சின்ன வயசுலேருந்தே கிறிஸ்தவர்களாக இருக்கிறபடியே நாங்களும் சண்டே ஸ்கூலில் எவ்வளோ நிகழ்ச்சிகள் செய்திருக்கிறோம். ராமா ப்ரோக்ராம் எல்லாம் ஒரு கிறிஸ்மஸ் மூட்டம் செய்து பரிசுகளும் வாங்கியிருக்கிறோம் சின்ன வயசுலேருந்து. இப்போ எங்களுக்கும் தெரியும் தான் கிறிஸ்மஸ் டே என்றால் கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னா. அதை விட உணவு தம்பி சொன்னால் 100 பேருக்கு மேலே வருவினம் சாப்பாடுகளும் கொடுக்கணும். இப்போ எதுவும் தங்களுடைய உழைப்பையும் சேர்த்து சில உதவிகளையும் பற்றி தான் இங்கே செய்கிறதுன்னு. இப்போ நான் சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் இந்த வருடம் கடவுள் சித்தம் உங்களுக்கு இந்த சபையில் செய்வோம் அப்படி என்று தான் இந்த நிகழ்வு நடக்குது. இப்போ நான் வேலைக்காக வர வேண்டியது கிஃப்ட்டுகள் வாங்குறது அந்த கிளிநொச்சியில் கொஞ்சம் தாமதமாயிடுச்சு, அதெல்லாம் வந்துருக்கிறோம். இப்போ சாப்பாடு முடிஞ்சு அதுக்கு பிறகு நாங்கள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ பாஸ்டர் பேர் பாஸ்டர் சுந்தர் தம்பி சொல்லியிருந்தேன் முதல். நீங்கள் அக்கறையிலிருந்து இந்த நீங்கள் சொல்லுங்களேன், நீங்கள் எவ்வளோ காலம் என்ன மாதிரி? இங்கே நான் 13 ஆண்டுகள் 13 ஆண்டு காலம் இங்கே ஊழியர். நாங்கள் முதல் வர 2011 வந்தது. நாங்கள் வர்ற காலத்தில் வந்து இங்கே மக்களுடைய நிலைமை வந்து ரொம்ப பின்தங்கிய நிலை தான். இன்றைக்கும் ஓரளவுக்கு தான் மக்கள் நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லணும். வேலைவாய்ப்பு இல்லாத ஒரு கிராமம், அடிப்படை வசதிகள் இல்லாத ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் கர்த்தர் ஒரு நோக்கத்தோடையில் கொண்டாந்த இடத்துல எங்களால் முடிஞ்ச நிறைய நன்மைகளை செய்திருக்கிறோம். எங்களுக்கு கை கொடுத்தவர்கள் நிறைய பேர். எல்லாரும் எங்களோட தொடர்ச்சியாக எங்களோட ஒரு தொடர்பில் இருக்க மாட்டாங்க. கடவுள் சொல்லுகிற பொழுது அப்பப்போ அந்தந்த நேரத்தில் என்ன செய்யணுமோ செய்துட்டு போய்கொண்டே இருப்பாங்க. இது கர்த்தருடைய தீர்மானம்.
அவர் சொல்லுகிறதை செய்யறதும் அல்லது இன்னொரு இடத்துக்கு போறதும் அவங்களுக்கு கொடுக்குற கர்த்தருடைய ஒரு கிருபை. அது கிஃப்ட்னு கூட சொல்லலாம். எல்லாரும் அப்படி செய்யறது இல்லை. அது அந்த வகையில கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு கொஞ்சம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லணும். இந்த ஆண்டுல எவ்வளவு தேவைகள் மத்தியில நாங்கள் இருந்தோம், மனசனிடத்துல கேட்காதபடி கடவுள்கிட்ட தான் எங்களோட முறையீடுகள் இருந்தது. அது இதனால நிறைய நல்ல உள்ளங்களை வைத்து சற்று நல்ல காரியங்களை செய்து கொடுத்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுவரைக்கும் பிள்ளைகளை மனநோவை அனுப்பாதபடி நிறைய காரியங்களை செய்யக்கூடிய வாய்ப்பினை அருமையான சகோதரங்களை கடவுள் செய்திருக்கிறார். நான் உங்களோட வீடியோலாம் பார்க்குறேன். என்ன யாரும் அவங்க செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரியாது, நான் பார்க்கறது உண்டு. நிறைய நல்ல விஷயங்கள் செய்யறதுனால கர்த்தர் ஆசீர்வதிப்பார், மென்மேல் வளர உதவி செய்வார். இன்றைக்கு ஏறத்தாழ ஒரு குறிப்பிட்ட பிள்ளைகள் தான் இங்கே நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைய தினத்தில் எங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு உண்டானால் நாளைய தினத்திலும் கொஞ்சம் பிள்ளைகளை கூப்பிட்டு ஏதாவது செய்யறதுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தரிடத்தில் எங்களுடைய முறையீடுகளை வைத்திருக்கிறோம். இது ஒரு கட்டாயம் அல்ல. நன்மை செய்ய திராணி இருக்கிற பொழுது அதை செய்யத்தக்கவர்கள் செய்யாமல் இருப்பது கூடாத ஒரு காரியம். அதனால நமக்கு ஒரு சின்ன திராணி, எங்களால் முடிஞ்ச ஒரு கிருபை வரங்கள் அல்லது தேவைகள் எங்களால் ஏழும் என்ற ஒரு காரியம் இருந்தால் நிச்சயம் செய்திடணும். அதை அப்படியே முடக்கி வச்சுட்டா நாங்களும் முடக்கப்பட்டவர்கள் ஆயிடுவோம். அது எங்களை கையை நீட்டுகிற பொழுது கர்த்தரை ஆசீர்வதிப்பார். இன்னொரு வசனம் கூட சொல்லுகிறது என்றால், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்க. கர்த்தர் ஒருபோதும் ஒரு இடத்துல கடனை வாங்குறது இல்லை, கொடுத்தது திருப்பி ரெட்ட தனியா கொடுப்பார். ஆகவே இந்த காரியங்களுக்கு உதவி செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் 2 மடங்காக ஆசீர்வதிப்பார். அதான் என்னுடைய என்ன விசுவாசம். உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிப்பேன், ப்ரே பண்ணுவேன். எங்களுக்காக கை கொடுக்குற இந்த ஊழியத்தை தாங்க நினைக்கிற எல்லாருக்காக நாங்கள் ஜெபிப்போம். உங்களுடைய ரேடியோ உங்களுடைய பயணத்திலும் கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார், பல காரியங்களை செய்வார். இன்னும் நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, தேவையுடைய அநேக விதேய தாய்மார்கள் இருக்கிறார்கள். அதே போன்று தங்களுடைய அவயவங்களை யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு இழந்த மக்கள், மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க. ஒரு சில நேரம் நமக்கு வீடியோவில் நம்ம ஒரு சிலர் தான் பார்த்துருப்போம், ஒரு சிலருக்கு தான் செய்திருப்போம். அவருடைய கண்களுக்கு தெரியாம நிறைய பேர்கள் உண்டு. நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்வுகளை பார்க்குற நீங்க சில நேரத்தில் அவர் உதவி செய்ய முன் வந்தா உண்மையாகவே அப்படி சகோதரனை போன்ற அநேக சகோதரர்களை எழுப்பி இந்த பட்டணத்தையும் இந்த கிராமத்தையும் நினைவு கூறும்படியாக நான் அன்பா கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் இறையாசி எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கிற இயேசுவின் நாமத்தினால அவர் இடத்துல ஒரு ஆரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. உங்களை நிச்சயமாய் அவர் ஆசீர்வதிப்பார். எங்களுக்காக நீங்கள் பாராட்டின கிருபைக்கு நானும் என்னுடைய திருச்சபை மக்களும் அநேக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுவும் அருமையான தம்பி என்னுடைய மகனூடாகவும் அவரையும் கூப்பிட்டு சொல்லிடுவேன். மகனூடாகவும் இந்த பகுதியிலே வசிக்கிறதான அருமையான தம்பி ரெஜிவனூடாக இந்த நன்மைகளை வந்ததை குறித்து எனக்கு சந்தோஷம். இந்த நன்மைகளில் எந்த காரியத்தில் நான் முன்னுக்கு நிற்கவில்லை. பிள்ளைகளிடத்திலே அந்த பாரத்தை நான் கொடுத்திருக்கிறேன். என்றால் நான் நன்மை செய்வது போல இந்த கிராமத்துக்கு இந்த வாலிப பிள்ளைகளும் நன்மைகளை செய்ய வேண்டும். இதுக்கு முழுக்க ஒரு ஆசீர்வாதமான காரணம் இந்த இன்னைக்கு ஒரு சில பிள்ளைகளுக்கு இந்த உதவி கிடைக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு காரணம் இந்த 2 தம்பிமாரும் தான் அந்த இடத்துல. அதற்கு மேலாய் தேவனுடைய திட்டம். அந்த திட்டத்தை யார் மூலமாவதும் கடவுள் நிறைவேற்றலாம். இன்றைக்கு இந்த பிள்ளைகளோட நிறைவேற்றின குறித்து எனக்கு சந்தோஷம். நான் பெருமைப்படுறேன். கர்த்தருக்குள்ளாக இதில் என்னால் ஒன்றுமில்லை. நான் அடிக்கடி உங்களுக்கு சொன்னது, என்னை விட்டுருங்க, நான் விளத்தி கொள்ளுகிறேன், நீங்கள் பழகுங்க, நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்களிடத்துல எதுவுமே இல்லை, எங்கள்கிட்ட இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், கர்த்தருடைய நாமம், வேற ஒன்றும் இல்லை. தாவி சொன்னது போல அவருடைய நாமம் மட்டும்தான். அந்த தம்பியாக நான் நன்றி சொல்கிறேன். இந்த தம்பியை நான் இந்த ஊழியத்துக்கு இந்த பகுதியில் வந்த பொழுது முதலாவது நாள் முதலாவது மணித்துளியில நான் சந்தித்த ஒரு தம்பி. இவருக்காக நான் ப்ரே பண்ணியிருக்கிறேன். அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் அவர் ஒரே மாதிரி தான் இருக்கிறார். எந்த மாற்றமும் இல்லை. வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. தன்னுடைய சொந்த படிப்புல மற்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர் மாற்றம் இருக்கிறது. என்னோடு பழகுவதிலே அன்றைக்கு பழகினது போலவே இன்றைக்கு பழகுகிறார். அந்த மாற்றங்கள் இல்லை. பாஸ்டர் தான், பாஸ்டர் நல்ல மரியாதை, நான் சொல்லுகிறதை கேட்பார். அப்படி நல்ல ஒரு தம்பி. இவர் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக இந்த மாங்குளம் பிரதேசத்துக்கு இருப்பார் என்று நான் நினைக்கிறேன். அதே இவர் மூலமாக வந்த அருமையான சகோதரருக்கும் அவரோட வந்து இணைந்து வந்திருக்கிற சகோதரர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அவருக்காக நான் கண்டிப்பாக ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் இன்னும் பல இடங்களுக்கு கொண்டு போகிறார். அதை குறித்து எனக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, மனமார்ந்த நன்றி. நானும் திருச்சி மக்களும் பிள்ளைகளுமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். தம்பியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிள்ளைகள் நிச்சயம் ஆசீர்வதி. இவங்களை பார்த்துக்கொள்ளுங்க. இவங்கள் ஏதாவது பிள்ளைகள் உண்டானால் தற்காலத்தில் அதை சரி செய்து சரியான முறையில் பிள்ளைகளை வழி நடத்தினீங்கன்னா ரொம்ப நல்லா. ஆவிக்குரிய ரீதியில் நான் வழி நடத்தினேன். அவர்களை நன்மை செய்யும்படியாக வேறு காரியங்களை குறித்து இவர்களை ஒரு தம்பியாக மதித்து சகோதரமாக வைத்து நல்லா ஊக்குவிங்க. நீங்கள் பழக்கினது ரொம்ப சந்தோஷம். இந்த எண்ணங்கள் இவருக்குள்ள வந்ததை குறித்து நான் சந்தோஷப்படுறேன்.
இது பாச உங்களுடைய ஏதோ ஒரு சபை தானே இல்லை கிளை சபையில் இருக்குது? எனக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம் இந்த புதிய நகர் இது ஒன்று தான். ஆனால் பக்கத்து கிராமத்திலே நான் ஒழித்துட்டு அங்கேயும் பிள்ளைகள் இருக்கிறாங்க, நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அங்கே சபை கட்டக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு இல்லை. இப்போ அங்கேருந்து சில பேர் வர முடியாத நிலையில கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. பைக்கில் தான் ஏற்றுறது. இதை என்னுடைய வாகனமில் இதில் வார தம்பியாக்களை பிடிச்சி தான் ஏற்றுறது. இது வரைக்கும் நான் என்னுடைய வீட்டை கட்டலை, சபையை தான் கட்டியிருக்கேன். வீடு கட்டையில சபை தான் கட்டி இருக்கிறீங்க. என்னுடைய வீடை நீங்க நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா இதுலயா இருக்கிறீங்கன்னு சொல்லி வாயில கை வைப்பீங்க, அப்படி நிலையில இருக்கும். ஆனால் என்னுடைய விருப்பம் எனக்காக ஒன்றும் இப்போ உங்களுக்கு நீங்க முதல் சொன்ன மாதிரி அதாவது சப்போர்ட்டா இருக்கிறதுண்டு யாருமே இல்லை. அப்பப்ப தேவையானது சில என்னுடைய நண்பர்கள் செய்வார்கள். எதிர்காலத்துல எதிர்வரும் ஆண்டுல யாராவது நம்மள என்ன செய்யலாம், கைப்பிடிச்சு கூட்டிக் கொண்டு போகலாம். நான் உங்களை கொண்டு போறேன், உங்களுக்கு நடத்துறேன், இனி நீங்க எங்கேயும் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லலாம், அல்லது உங்களை கூட்டிக் கொண்டு போகலாம். இப்பொழுது வாக்குறுதிகள் கூட எங்களுக்கு கொடுத்திருக்கலாம். அப்படியெல்லாம் நிகழ்காலங்கள்ல இருக்கிறது. அதுக்கடுத்து செய்யற காரியத்தை நம்ம யாரும் நிர்ணயிக்க இயலாது. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பெற்றதாக இருப்பது மேல் என்று சொல்லி இருக்கிற மாதிரி அவரே நம்பினால் எதிர்வரும் காலத்தில் இன்னும் இன்னும் பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஏன்னா விசுவாசித்த மண்டல் சரி, உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அதே போல தான் இப்போ என்னென்றால் நான் பிளான் பண்ணவே இல்லை இந்த கிறிஸ்மஸ் இந்த இடத்த நிற்பேன். கடவுள் தான் என்னை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். நிறைய நல்ல உள்ளங்களை பார்க்கறதுக்கு, மற்றது இந்த பிள்ளைகளுக்கு இந்த பரிசுகளை வழங்குவதற்குமாக உண்மையாக நன்றி. இந்த இடத்த அவர் என்னை கூட்டின்னு வந்ததுக்கு உங்களுக்கும் நன்றி. என்னால் கடவுள் நினைக்கல, நாங்கள் ஜேசப்பா எங்கே என்ன எல்லாம் ஒரே தானே, வார்த்தைன்றது ஒன்று தானே. அது நான் எந்த சபையில் இருந்தாலும் எனக்கு அது சந்தோஷம்தான். அதால தான் சரி, சந்தோஷம் பாசு. என்ன ராஜீவன், நீங்கள் என்ன ஹாப்பியா? சந்தோஷம். என்ன எங்களோட கிராமத்துக்கு வந்து இப்படி ஒரு உதவி திட்டங்கள் கிடைக்கிறது மகிழ்ச்சி, எங்களுக்கு மகிழ்ச்சி. நிறைய வாங்கி கொடுத்துருக்கிறீங்க. செய்யாம நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மாரி நம்ம ஒரு பார்ப்போம், என்ன பிரச்சனை இல்லை. சரி, நன்றி. அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். சாப்பாடு என்ன முடிஞ்சதோ? நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம். அதுவும் என்ன சின்ன பிள்ளையில பேச்சை கட்டி இவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. அதுவும் எங்கட சபைக்கு வந்து இன்னைக்கு கிஃப்ட்டும் கொடுக்குறீங்க, சாப்பாடும் கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி. நிச்சயமாக உங்களுக்கு நன்றி சொல்லணும். உங்களுக்கான ஒரு கௌரவத்தை நிச்சயமாக கொடுப்போம். உங்களுக்கு நன்றி. விசுவாசமாக என்னைக்கு இந்த சபையில் இருக்கிற மக்களும் நாங்களும் இருப்போம். சரி சரி, சந்தோஷம். இப்போ பார்ப்போம். என்ன அடுத்த நிகழ்ச்சி முடிஞ்சு பரிசல் வேலைக்கு கொடுக்கணும். என்ன மதத்தை நான் போகத்தான். ஓகே ஓகே. இடத்துல வாங்கிட்டு வந்த வாகனம் அப்போ காற்றுலாம் கொஞ்சம் தூரம் ஓடிட்டாரு. டயர்ல இருந்து அந்த வேலை பார்த்து அவர் இருக்கிறார். நான் சொல்லிட்டு வந்து அம்மா கொஞ்சம் வயசு அப்போ அம்மா கூட்டிட்டு வந்து வாங்கன்னு சொல்லி வேன்ல நானும் மகளும் நாளைக்கு தான் எத்தனையோ வருஷமா வந்து போறோம். மோட்டர் சைக்கிள்ல தான் வந்து போறோம். நான் நினைச்சிருந்தேன் காரே எடுத்திருக்கலாம். அது வேணாம், நம்ம இருக்க வரைக்கும் மக்களை கட்டுவோம். வாடகை ரொம்ப வாங்கி வந்த மாசத்துக்கு வாடகைக்கு ஏதோ ஒன்று தரைக்கும் வந்துட வேண்டியது. அவங்க வாடகை கேட்கும்போது நான் போய் தான் அதோடைய வாகனம் வீட்டிலே நிற்கும். அதான் ராத்திரி ஒரு ஆட்டோ எடுத்துருவாங்க. 4 பேரையும் போய் கூட்டிட்டு நிறைய தூரமோ தூரம் அவசரத்துக்கு ஆட்டோ கூட பிடிக்கல. காடு பிரச்சனை, பாத பிரச்சனை இருக்கு. சரியா
சைக்கிள் சைக்கிள் தந்தேன் எக்ஸாம் சந்தோஷம் சந்தோஷம். அம்மா வாங்க சாப்பிட வாங்க வாங்க வாங்க. நான் இப்படி அம்மா இருங்க இருக்கும். கவனிக்கிறதுல இருக்கிறேன் எல்லாத்தையும். அதான் பெப்சி இருக்கு, மிரண்டா இருக்கு. எது குடிக்கிறீங்க? பெப்சி ஓகே. அண்ணாவுக்கு பெப்சியா மிரண்டாவா? பெப்சி ஓகே. போடாவே பிடிக்கும். நல்லா இருக்கு சாப்பாடு. அப்படியா? சூப்பரா இருக்கு. சாப்பாடு நல்லா இருக்கும். நானே சொன்னேன் இந்த பின்னுக்கு இருக்கார் அண்ணா, இந்த இருக்கார் தலைவர். நானே சொன்னேன் என்ன கஷ்டப்படுறோம். ரஜிமனா சோடாவில் வைக்கிற குடிங்க அண்ணா. பிரதர் வாங்க. இல்லை கேட்டு பாருங்க அக்கா. சொல்லிட்டேன் நல்லா இருக்கு சாப்பாடு. அதில் 70 பிள்ளைகள் லிஸ்ட்டும் இருக்குது. கூப்பிடும்போது இந்த லிஸ்ட் படி கூப்பிடுவோம். லிஸ்ட்டு பார்த்து கூப்பிடுவோம். அக்கா அக்கா பிரியா நிற்கிறாளா? பிரியா அதான் பிரியா வெளிக்கிறாங்க. தம்பி இன்னொரு கிளாஸ் எடுத்துருவாங்க. இன்னும் 2 கிளாஸ் 3 கிளாஸ் எடுத்துருவாங்க. 2 கிளாஸ் எடுத்தாங்க தம்பி. மற்ற கிளாஸ் செட்டில் இருக்குது. செட்டில் கிளாஸ் வச்சுருப்பாங்க தம்பி. மஞ்சள் கலர் கிளாஸ். சமையல் முடிச்சது அந்த அண்ணாக்கள் தானே தானே இவங்கெல்லாம் இதரமாக நின்று எல்லாம் வெட்டி வச்சுட்டு சேர்த்துலேயே 2 மணி தானே தூங்கிட்டு 4 மணிக்கு எழுந்து சமைக்க வெளிக்கிட்டுருவான். வருஷம் இந்த அண்ணா எல்லாம் வருஷம் நாங்கள் நிற்கிறார் அண்ணா. இவரும் இன்னொரு அண்ணா 2 பேர் இருக்காங்க ஆம்பளையா. அவங்க சமைப்பாங்க. 2 லேடிஸ் வந்து வெல்பராக இருப்பாங்க. எதுவும் செய்வாங்க. இப்போ அவங்க தான் செஞ்சது. வருஷம் அவங்க தான் செய்யறது. தேங்க்யூ. அம்மாக்கள் எல்லாம் மகேந்திராவில் வந்து கொண்டிருக்கும் போது டயர் வெடிச்சு அப்போ நின்று வரையில சூழ்நிலையில் திருப்பி போயிட்டாங்க. அரேஞ்ச் பண்ணி பார்த்தோம் நேரம் போயிட்டாங்க. ஃபார்மில் கொஞ்சம் வேலையும் கூட வானம் பழுதுனால வரையலாம் கவலையில்
புதுக்குளத்துக்கிட்ட வச்சாங்க புதுக்குளம் அதில் வச்சு டயர் பாஸ்டருக்கா அது பாஸ்டர் நம்பினே யாரும் புதுசாக வந்து வெளியே நிற்பான் உள்ள வாரத்துக்கு கொஞ்சம் பஞ்சு பட்டு அவங்கள பார்த்து உள்ள யார் சாப்பிடாங்கன்னு கேளு தம்பி